உலகத்தரத்தில் உருவாகிக் கொண்டிருக்கும் தோலேரா ஸ்மார்ட் சிட்டியின் பெயரில் ராஜஸ்தானை சேர்ந்த இரு சகோதரர்கள் நடத்திய மிகப்பெரிய மோசடி தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராஜஸ்தானை சேர்ந்த சுபாஷ் பிஜாரணி மற்றும் ரன்வீர் பிஜாரணி எனும் 2 சகோதரர்கள் 70,000 பேரிடம் 2676 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர். இவர்கள் நெக்ஸா எவர்கிரீன் என்ற நிறுவனத்தை துவங்கி தோலேரா ஸ்மார்ட் சிட்டியில் விலை குறைவான பிளாட்கள் வழங்கப்படுவதாகவும் இதில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளனர். மேலும் ரெஃபரல் கமிஷன், லெவல் இன்கம் என ஆசை வார்த்தைகள் காட்டி புதிய முதலீட்டாளர்களை கொண்டு வருபவர்களுக்கு கூடுதல் கமிஷன், லேப்டாப், பைக், கார் போன்ற பரிசுகளும் வழங்கப்படுவதாக கூறி ஏமாற்றியுள்ளனர். இந்த மோசடி மூலம் பல ஏக்கர் நிலங்கள், விலையுயர்ந்த கார்கள், ஹோட்டல்கள், கோவாவில் 25 ரிசார்ட்கள் மற்றும் பல சொத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள். இதனையடுத்து தங்களது அலுவலகங்களை மூடிவிட்டு இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். மேலும் 250 கோடி ரூபாய் பணத்தை 27 ஷெல் கம்பெனிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்துள்ளனர். தற்போது இந்த மோசடி தொடர்பாக ஜோத்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஜூன் 12ஆம் தேதியன்று அமலாக்கத்துறை ஜெய்ப்பூர், சிகார், அகமதாபாத் உள்ளிட்ட 25 இடங்களில் சோதனையில் ஈடுபட்டது. தோலேரா ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரில் மத்திய அரசும் குஜராத் மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கி வருகின்றன. இது இந்தியாவின் முதல் கிரீன்ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி என்றும் டெல்லியை விட 2 மடங்கு பெரியது என்றும் கூறப்படுகிறது. இந்த திட்டம் வருகிற 2042ஆம் ஆண்டில் முழுமையாக நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.